அச்சமற்ற வாழ்க்கையை வாழ்ந்த விக்ரம் பாத்ரா எங்கே? அற்பத்தனமான மடமுடைய நாம் எங்கே இருக்கிறோம்? அப்ப எது நம்ம ஆட்சி செய்யும் என்றால், எதுவுமே என்னோட இது இல்ல, நான் எல்லாமே அடுத்தவனுக்காக இருக்கேன்னு எவன் மனசு சொல்லுதோ அவன் மனசு அச்சமற்ற மனசா இருக்கும். எல்லாம் எனக்கு நினைக்கிறவன் மனசுல அச்சம் மட்டும்தான் அவனை ஆட்கொள்ளும். சரி, விக்ரம் பாத்ராவோட வாழ்க்கை எப்படி? தீக்ஷா திவிவேதின்னு ஒரு பொண்ணுங்க, 26 வயசு அந்த பொண்ணுக்கு. இப்ப அவ 8 வயசா இருக்கும் பொழுது அவங்க அப்பா மேஜர் திவிவேதின்னு சொல்லிட்டு கார்கில் போர்ல இறந்து போகிறார். அவர் இறப்பதற்கு முன்னால வீட்டுக்கு வழக்கமா ஒரு கடிதம் எழுதுவாங்க, அந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதுறார். அந்த குழந்தைக்கு 8 வயசு. அப்போ அந்த 8 வயசு குழந்தை அந்த கடிதத்தை தினம் அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அதுக்கு இருக்கிறது ஒரு கடிதம் தான். அப்பாவோட லெட்டர், நீ நல்லா படிக்கணும், அக்கா நல்லா படிக்கணும். இதான். இந்த பொண்ணு வளர்ந்துட்டு எப்படி குழந்தைங்க வளர்றாங்கன்றதுக்கு சொல்றேன். சரி, ஒரு குழந்தை வளர்ந்தது இதுல என்னங்க இருக்கு? அச்சம் தவிர்க்கும் இதுக்கும் என்ன இருக்குன்னா, அப்பா 8 வயசுல செத்துட்டு வளர்ந்தாதாங்க நமக்கு தெரியும் அச்சம் இல்லாம வளர்றதுன்றது என்னன்றது. அப்பனை 8 வயசுல பறி கொடுத்தா மட்டும்தான் தெரியும். அப்பா அம்மா வீடு எல்லாம் சௌக்கியமா இருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஷூ கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் வசதியா வளர நமக்கு அச்சமில்லாமல், அப்பா அம்மா இல்லாம அச்சமில்லாமல் வாழறது என்னன்றதை பத்தி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. தீக்ஷா 8 வயதிலே தந்தையார் இழந்த பெண். அவ வளர்றா, நல்லா படிக்கிறா. 22 வயசுல அவளுக்கு தோணுது, நம்ம அப்பா நமக்கு லெட்டர் எழுதின மாதிரி நிறைய அப்பாக்கள் அவங்க குழந்தைங்களுக்கு எழுதியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட செத்துருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பா கூட யாரெல்லாம் இறந்து போனாங்கன்னு போய் தேடி 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 அவங்க வீட்டுக்கு அந்த அப்பாக்கள் எழுதிய கடைசி கடிதங்களை பெற்று அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில்னு அந்த பெண் ஒரு புத்தகத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இழந்து விட்டால் கூட இன்னும் எனக்கு சொல்லுவதற்கும், இன்னும் மற்றவர்களை உத்வேகப்படுத்துவதற்கும், இன்னும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும், இன்னும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும், மற்றவர்களை அர்ப்பணிப்பு என்ற இடத்திற்கு அழைத்து வருவதற்கும் ஆன கடமை எனக்கு இருக்கிறது என்பதை ஒரு 8 வயது நிரம்பிய ராணுவ வீரனுடைய மகளுடைய மனதிலே அவன் ஊட்டிவிட்டு சென்றிருக்கிறான் என்றால் அவன் மட்டும் அர்ப்பணிப்பில் இல்லை, அவன் குடும்பமே அர்ப்பணிப்பிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்க அப்பா செத்துட்டாரு, எனக்கு என்ன சார் இருக்கு வாழ்க்கையில? இந்த நாடு தானே எங்க அப்பாவை சாவடிச்சுது, இந்த சமூகத்துல எத்தனை பேர் கவலைப்பட்டாங்க எங்க அப்பா செத்ததுக்கு, இப்படி எல்லாம் தீக்ஷா நினைச்சிருந்தா நம்மள கேட்டிருக்கலாம். அவ என்ன கேட்டாலும் இல்ல, அதெல்லாத்தையும் மௌனமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வெட்கக்கேடான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா எந்த ராணுவ வீரனுடைய வீட்டுக்கு கூட போய் நம்ம சொந்த லொக்காலிட்டியில ஒரு ராணுவ வீரன் செத்து போனா கூட நம்ம போய் ஐயா ஆறுதல் சொல்றோம், நாங்க கூட வரோம் கூட நம்ம சொன்னதில்லை. சிட்டிசன்ஸ் குமிஞ்சிருக்கோமா? வடநாட்டிலே நடக்கிறது. மேஜர் சரவணனுக்கு பெருசா அப்படி நடந்துடல, நடக்க வேண்டிய அளவிற்கு நடந்துடல. நாங்க போனோம். நான் 10 அரசியல்வாதிகள் போறத சொல்லல சார், எனக்கு அவங்க கணக்கிலேயே கிடையாது, நான் அவங்கள கணக்கிலேயே சேர்க்க மாட்டேன். அவங்க எது நடந்தாலும் போவாங்க, எனக்கு எத்தனை ஓட்டு இருக்குதுன்றது மட்டும் தான் அவங்களுக்கு கணக்கு. ஆனா தயவு செய்து நாம நினைச்சுக்குவோம் சார், இனிமே நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போறோமா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இறந்து போனாலும் நம்ம போகிறோமா, பொது விழாக்களுக்கு நம்ம போகிறோமா, அதெல்லாம் கூட முக்கியம் இல்ல சார். ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ராணுவ வீரன் இறந்து விட்டான் என்றால் நாம கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, இங்க இருந்து பெருந்திரளாக நாம போய் அவர் வீட்டுல நாங்கெல்லாம் இருக்கோம்ப்பா, உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம், உங்களை பத்தி நாங்க ஆசைப்பட்டு கவலைப்படுறதுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம்னு நாம காட்டக்கூட அந்த ஒரு சாலிடாரிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல 5 பேர் முடிவு செய்தீர்கள் என்றால் கூட இன்னைக்கு நான் பேசின இந்த 1.25 மணி நேரத்தில் நான் ஏதோ இந்த தேசத்திற்கு செய்திருக்கிறேன் என்ற திருப்தி எனக்கு கிடைக்கும். அந்த திருப்தி எனக்கு கிடைக்கும். அந்த குழந்தை அப்படி எழுதியிருக்கா, லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில். சென்ற ஆண்டு அந்த பெண்ணை அழைத்து, அவளுக்கு இப்ப 26 வயசு, அந்த பெண்ணை அழைத்து எங்களுடைய மரத்தல் தகும நிகழ்ச்சியில அவங்கள பேச வச்சோம். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல, அப்பா வந்துட்டு ரேமண்ட்ஸ்ல ஷூட் வாங்கி தரல, நைக்கில ஷூ வாங்கி தரல, கேடு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்களே, அப்பனே இல்லாம ஒருத்தி வந்து இப்படி வாழறா, நீங்க அதை தெரிஞ்சு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது பொருட்களால் ஆனதல்ல, பொருள் நிறைந்தது, பொருட்களால் நிறைந்தது அல்ல. சரி, அதை விடுங்க சார். ராணுவ வீரன் இருக்கான், அவன் செத்தான், வச்சான், போனான். ஐயோ, ஸ்வாதி மகதீக்குன்னு ஒரு லேடி, ஸ்வாதி மகதீக்கினுடைய கணவர் மேஜர் மகதீக் ராணுவத்திலே இறந்து போனார். உடல் வீட்டுக்கு வந்தது, தகனம் முடிந்தது. 2 குழந்தைங்க அவங்களுக்கு. ஒரு குழந்தையோட வயசு 10, ஒரு குழந்தையினுடைய வயது 5. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை.
அந்த ஈம காரியங்கள்லாம் முடிந்து அந்த 10 நாள் நம்ம செரிமனிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே சுவாதியோடைய அம்மாவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா மருமகன் இல்லையா, மருமகனோட செரிமனிஸ்க்காக வந்திருக்காங்க. எல்லாம் முடிஞ்சது. மருமகனும் மகளும் வாழ்ந்த அந்த வீட்டுல, அந்த வெறுமையில எல்லோரும் ஒரு கனமான மௌனம் அந்த வீட்டுல இருக்கிறது. அது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு கலைச்சுக்கிட்டு சுவாதி அம்மாவையும் மாமியாரையும் அழைச்சாங்க. ஏன் அம்மாவையும் மாமியாரையும் அழைச்சாங்கன்னா அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுல எப்பவுமே மருமகள் மாமியார் என்று சொன்னால் அவங்களுக்குள்ள சிண்டு முடிஞ்சு விடுறது, அவங்கள பத்தி அல்பத்தனமா பேசுறது, மாமியார் மருமகளுக்கு ஒத்து போகாதுன்றது, மாமியார் மகள் புடவைக்கு சண்டை போட்டாங்கன்றது, தனி இதெல்லாம் ஹைலைட் பண்றீங்களே தவிர நல்லா வாழற மாமியார் மருமகள் இருக்கிறார்கள். தயவு செய்து அதை ஹைலைட் பண்ணுங்க. அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எவ்வளவு நல்ல மாமியார்களும் மருமகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விட்டு கொடுத்து போகிறார்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத மாமியாருக்கு எல்லாம் இருந்து செய்யறாங்க, மருமகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, மாமியார்கள் குழந்தைகளை பாத்துக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கிறது. நாம பேசுறது இல்ல. அத அம்மாவையும் மாமியாரையும் அழைச்சு சொன்னாங்க, சுவாதி என் கணவர் அகாலமா இறந்துட்டாரு. அவருக்கு வயசு ஒன்னும் பெருசு இல்ல. அவர் ராணுவத்துல பணியாற்றுவதற்கு இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்கு. நீங்க என்னதான் ஈம காரியம் பண்ணாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையாது. ஐயோ நான் பாதியில விட்டு போயிட்டேனே, ஐயோ நான் பாதியில விட்டு போயிட்டேனே தான் அவர் மனசாலையும். அதனால நான் ராணுவத்துல சேரலான் இருக்கேன். அவங்க கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி சென்னையில நீங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரைட்ல தயவுசெய்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. OTA போட்டிருக்கோம், ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. அங்கதான் ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி நடக்கும். ஒரு பயிற்சி என்பது 6 மாத காலம். அங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு OTA வராங்க ட்ரைனிங்க்கு. OTA எப்படின்னாக்க ஒரு பேட்ச் ட்ரெயின் ஆச்சு. நான் உங்களுக்கு புரியுற மொழியில சொல்றேன், மிலிட்டரி லாங்குவேஜ்ல அதை நான் சொல்லல. ஏன்னா சாதாரண மக்களுக்கு இது கடத்தப்பட வேண்டும் என்பதனால் நான் என்னுடைய மொழியை உங்கள் அளவிலான மொழியாக நான் அதை மாற்றிக்கொள்கிறேன். OTA 6 months ஒரு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே பாசிங் அவுட் பெரேட் ஒன்னு இருக்கும். பாசிங் அவுட் பெரேட நீங்க ஓபன் பண்ணி யூடியூப்ல பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் ரேண்டமா பாருங்க. எனி பாசிங் அவுட் பெரேட் சார், ஒரு பெரிய புலந்து தர்வாசா மாதிரி ஒரு பெரிய கதவு இருக்கும். இந்த கதவை திறந்துகிட்டு உள்ளே அந்த ராணுவ வீரர்கள் வருவாங்க சார். ஐயோ கண்கொள்ளா காட்சி அது பார்க்க கொடுத்து வைத்திருக்கணும். நம்ம டிசிப்ளின்னா என்ன, சாவறதுக்கு ஒருத்தன் எவ்வளவு ரெடி பண்ணிக்கிறான் தன்னை, நம்ம வாழறதுக்கே இன்னும் ரெடி பண்ணிக்கல. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்றதுக்கே ரெடி பண்ணிக்கல. நம்ம எல்லாம் சாவறதுக்கு பயப்படுறோம்னா இல்ல, டேய் நம்ம வாழ்றதுக்கே பயப்படுறோம். அவன் சாவறதுக்கு ரெடி பண்ணிட்டு டிசிப்ளின்டா நடந்து வரான். பாசிங் அவுட் பெரேட்ல என்னன்னாக்க ஒவ்வொரு பேட்ச்லயும் பெஸ்ட் கமிஷன்ட் ஆபீசர் அந்த நாள் அன்றுதான் தே ஆர் பீயிங் கமிஷன்ட் அஸ் ஆபீசர்ஸ். அன்றைக்கு தான் அவர்கள் அதிகாரிகளாக பதவிக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அதிலே பெஸ்ட் கமிஷன்ட் ஆபீசர்னு ஒரு ஆபீசரை தேர்ந்தெடுப்பாங்க. சார் சுவாதி மகதி கணவன் இறந்த போது அழல, ராணுவத்துல சேர்ந்த போது அழல. பாசிங் அவுட் பெரேட் வருது. பாசிங் அவுட் பெரேடுக்கு அம்மா வந்திருக்காங்க, மாமியார் வந்திருக்காங்க, பையன் வந்திருக்கான், குட்டி பையன் வந்திருக்கான், பொண்ணு வந்திருக்கா, எல்லாரும் கேலரியில உட்கார்ந்து இருக்காங்க. பாசிங் அவுட் பெரேட் முடிஞ்ச உடனே பெஸ்ட் கமிஷன்ட் ஆபீசர் ஆஃப் தட் பேட்ச் வாஸ் சுவாதி மகதிக். அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்து அதுக்கான அந்த அவார்டை வாங்கினப்போ அவங்க கண்ணீர் வடிச்சாங்க. அவங்கள கேட்டாங்க, உங்க கணவரை நினைச்சு அழறீங்களான்னு கேட்டாங்க. என் கணவரை நினைச்சு அழல. இவ்வளவு நாளா ஐயோ இந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யாம பாதியில போயிட்டனேன்னு என் கணவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதை செய்யறதுக்கு என் மனைவி வந்துட்டான், என் கணவருடைய ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும், அவருடைய மகிழ்ச்சியை நடைத்து நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன்னு சுவாதி மகதிக்கு சொன்னார். சரி, அதை விடுங்க. நமக்கு எதெல்லாம் பயமா இருக்கு? 10 தடவை கண்ணாடியை பாக்குறோம். எத்தனை தடவை பார்த்தாலும் நம்ம மூஞ்சி தான் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு சாயல்ல பார்த்தா, ஏய் நான் டெய்லி கண்ணாடி பாக்குறேன். புகழ்ச்சிக்கு மயங்குகிறோம். புகழப்படாவிட்டால் ஐயோ நம்முடைய இடம் ஏதோ ஒன்று பறிபோய் விட்டதோ என்று பயப்படுகிறோம். நம்முடைய அச்சங்கள்ன்றது பெரிய இல்ல, சின்ன சின்ன பயங்களால் ஆனதுதான் நம்முடைய வாழ்க்கை.